ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பெகட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இட்டாலியன் ஸ்டைல் டிஷ். இதுக்கு வந்து ஸ்பெகட்டி பாஸ்தா வெளியே கிடைக்கும். அது வாங்கி வச்சுட்டு ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதி வர வச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருங்க. 200 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெகட்டி நூடுல்ஸை இதில் சேர்த்துட்டு குக்கிங் டைரெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். அதாவது 5 to 10 மினிட்ஸ் குக்கிங் டைம் இருக்கும். கொஞ்சம் அந்த பாஸ்தா வாட்டர், அந்த கொதிக்கிற வாட்டரை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம லேட்டராக சேர்ப்போம். வாட்டரை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஸ்பெகட்டி எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறமா நூடுல்ஸை தனியாக வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக சாப் பண்ண கார்லிக், அதுக்கப்புறம் இட்டாலியன் சீசனிங் ஏதாவது இருந்ததுன்னா அது என்னென்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கார்லிக் இருக்கும், அதுலேயே வந்து நிறைய ஹர்ப்ஸ் எல்லாம் இருக்கும், அதை சேர்த்துருங்க. அப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு சும்மா லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். ரொம்ப நேரம் சாட்டே பண்ணாதீங்க. லோ ஹீட்டில் வச்சு சாட்டே பண்ணதுக்கப்புறமா 3/4 to 1 கப் அளவுக்கு சாஸ் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பே போதும். வேணும்னா நல்ல சாஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் சேருங்க. ஒருவேளை டொமேட்டோ சாஸ் உங்ககிட்ட இல்லைனா டொமேட்டோஸை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் தோலை உரிச்சிட்டு அப்புறம் நல்லா ப்யூரே பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சேர்த்திங்கனாலும் போதும். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பாஸ்தா வாட்டர், அப்படி இல்லைனா ஹெவி க்ரீம், அப்படி இல்லைனா ஹோல் மில்க் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மில்க்கு போட்டிங்கனாவே போதும், ஹெவி க்ரீம் தேவையில்லை. இது ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுடைய பேஸ் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாஸ் கூட இப்போ ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்பெகட்டி நூடுல்ஸை நீங்கள் சேர்த்துடலாம். ஸோ இந்த ஸ்பெகட்டி பாஸ்தா வந்து நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும். அதாவது ப்ரோட்டீன் கிடைக்கும், இல்லை ஹோல் வீட் கிடைக்கும். அந்த மாதிரி உங்கள் ஹெல்த் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்பெகட்டி ரெடி. இந்த ஸ்பெகட்டி கூட நீங்கள் ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பேசில் லீவ்ஸ், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சீஸ், எய்தர் மாசரல்லா சீஸ் கிடைக்கும், பால்ஸ் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஷ்ரெட்டட் சீஸும் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஆலிவ் ஆயில் ட்ரிசில் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.